மேலும் ஒரு அண்மை செய்தி, நாமக்கல்லில் கண்டெய்னரில் ரூபாய் 67 லட்சத்துடன் ஹரியானா கொள்ளையர்கள் பிடிப்பட்ட வழக்கில் காவல் அதிகாரிகளிடம் நீதிபதி விசாரணை நடத்தி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், இந்த விசாரணை குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம், கேரள மாநிலம் திருச்சூரில் கடந்த 27ஆம் தேதி அதிகாலையில் ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியில் தப்பிய நிலையில் நாமக்கல் மாவட்டம் வெப்படை போலீசார் கண்டெய்னர் லாரியை சினிமா பாணியில் விரட்டி சென்று போலீசார் தடுத்து நிறுத்தி கொள்ளையர்களை பிடித்தனர். அப்பொழுது போலீசாரை தாக்கி தப்ப விட்டு செல்லும் போது தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஜூமாதீன் என்பவர் உயிரிழந்தான். மற்றொருவர் அஜார் அலி படுகாயமடைந்து கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீதமுள்ள 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே கொள்ளையர்களுக்கும் போலீசாருக்கும் நடந்த மோதலில் கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, மல்லச்சந்திரம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமார் ஆகிய இருவரும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆய்வாளர் தவமணி, உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமார் ஆகிய இவரிடம் குமராபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி நேரடியாக வந்து விசாரணை நடத்தி வருகிறார். அப்பொழுது அவர்கள் கூறும் தகவல்களை வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யும்படியும் நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்று கோவையில் சிகிச்சை பெற்று வரும் கொள்ளையன் அஜார் அலி என்பவரிடம் நேரடியாக சென்று நீதிபதி மாலதி விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.